நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல் ஏஸ் அடிமை கள்ளக்குறிச்சி நான் ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் பழமொழி 400 சிலபஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது 6th நம்ம ஓல்டு புக்லேயும் இருக்குது, 7th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? 7th நியூ புக்கில் பார்க்கலாம். டேர்ம் 3ல் இயல் 1, 6th ஓல்டு புக்கில். சரிங்களா? டேர்ம் 2ல் அது ஒரு இயல் 1. சரிங்களா? இப்போ நம்ம 7th நியூ புக் பார்க்கலாம். சரிங்களா? இதில் இந்த பழமொழி 400ன்னு சொல்லிட்டு பாடல் கொடுத்துருப்பாங்க. பழமொழி 400னா ஓவராலாக ஒரே ஐடியா கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பழமொழி 400 என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டினாவே 3 உரை அறையினார். சரிங்களா? ஷார்ட்கட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பழமொழி சொன்னால் 3 அறை வீடு. பழமொழி சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒன்றாக மூன்றிலோ இல்லைன்னு சொல்லிட்டுருக்கு. பழமொழி சொன்னால் 3 அறை வீடு, இதான் ஷார்ட்கட்டு. சரிங்களா? அதுமாரி பழமொழி யார் வீட்டில் சொல்லுவா? இந்த முதுமையானவங்க தான் சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு இன்னொரு பேர் முது சொல் அப்படின்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. என்ன சொல்? முது சொல். இது முதுமையானவங்க தான் பழமையான பழமொழி சொல்லுவாங்க. முது சொல் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் இந்த பழமொழியை 400 சொல்கிறாரு. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாடல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பழமொழி அப்படின்னா ஏன் பழமொழி 400ன்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பாடலோட இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெறும். அதனால் அது இலக்கிய ஒரு பழமொழியாக காணப்படும். அதனால் இது பழமொழி 400 சொல்லியிருக்காங்க. ஷார்ட்கட் சொல்லிட்டேன். பழமொழி சொன்னால் 3 அறை வீடு. செய்யலாம். இந்த 3 அறை வீடுன்னு வச்சுட்டாவே அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் என்ன வரும்? 4னா 4ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் எத்தனை 400 பழமொழி 400 பழமொழி 400னாவே கண்டுபிடிச்சிடலாம். இது எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள் இருக்குது. என்ன நூற்றாண்டு? 4ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் இது 4 வரிகள் தான் கொண்டது. இது என்ன சமயம் அப்படின்னா சமண சமயம். ஏன்னா இந்த சமணங்களை போட்டுக்கிட்டு பாக்கு போட்டுக்கிட்டு வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு சமணங்களை போட்டுக்கிட்டு அந்த முதுமையானவங்க பழமொழி சொன்னால் என்ன பண்ணணும்? 3 அறை வீடு. ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், உண்மையில போய் அடிச்சிடாதீங்க. சரிங்களா? ஓகே, இதில் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, மாறி இன்றி வரைந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் மகருக்கு நீர் உலையில் பொன் திறந்து புகவா நல்கினார். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சிவாஜி படத்தில் அங்கவை சங்கவைன்னு சொல்லிட்டு 2 சாலமன் பாப்பையாவுக்கு பொண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க பாரி மகளிர்னு சொல்கிறாங்க. என்ன தான் மாறி இன்றினா மழை இன்றி, இந்த மழை இன்றி வறட்சி, அதை வறட்சி இருந்த காலத்தில் கூட பாரியோட மடமகள், சரிங்களா, அவங்களுடைய மகள் அங்கவை சங்கவைன்னு சொல்லிட்டு 2 பேருங்க. சரிங்களா? அவர் அவங்கள்ட்ட பாணர்கள் சில உணவு கேட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் அந்த நீர் உலையில் என்ன போட்டு கொடுக்குறாங்க? பொன் போட்டு உணவாக கொடுக்குறாங்க. சரிங்களா? இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒன்றாக மூன்றிலோ இல் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒன்றாகுன்னு போட்டுங்க. அப்படின்னா என்னென்னா, பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக இருக்கிற பழமொழி என்னது? பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த பழமொழிக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மாறினா பாருங்கள், மாறினா மழை, வறண்டிருந்த, புகாவாகனா உணவாக. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த வாகன் வந்தாவே உணவாக, புகாவாக. மடமகள்னா இளமகள். சரிங்களா? இந்த இளமகள் இந்த இளமகள்னால் லாஸ்ட்டு பொண்ணுன்னு வச்சுங்க. வீட்டில் லாஸ்ட்டு பொண்ணு தான் எப்படி இருக்கும்? கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மடத்தனமாக இல்லாமல் புத்திசாலி பொண்ணாக இருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. சரிங்களா? நல்கினால் அப்படின்னா கொடுத்தால். இப்போ யாராச்சும் நல்கி நிற்கிறாங்க அப்படின்னா நம்மள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, நல்கி கொடு, இல்லை நல்லவங்களுக்கு கொடு. 3ல்னா வீட்டுக்கு முன்னாடி அந்த காலத்தில் திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கமல் எப்படி சொல்கிறது, நம்ம வடிவேல் கூட திண்ணையில் படுத்து தூங்குவார் இல்லைங்களா? காமெடியாக எந்த வீட்டு வேலையும் இல்லாமல் ஒரு நாள் தூங்கிட்டு இருப்பார். சும்மா இருக்குது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி அந்த காலத்தில் 3ல்னா முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி என்ன கட்டி வச்சுருந்தாங்க? திண்ணை கட்டி வச்சுருந்தாங்க. அதான் முன்னாடி திண்ணை, வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் திண்ணை. சரிங்களா? சரிங்க, இந்த பாடலில் என்ன இடம்பெற்றிருக்கு பழமொழி அப்படின்னா, ஒன்றாக மூன்றிலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூன்றிலோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, இதை தவிர்த்து நம்ம என்னென்ன பார்க்கணும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ நூல் வெளியும் பார்த்துடலாம். சரிங்களா? இது 3 உரை அறையினார். ஆசிரியர் பேர். பழமொழி சொன்னால் என்ன பண்ணணும்? 3 அறை வீடு. எந்த நூற்றாண்டு? 3க்கு அப்புறம் என்ன வரும்? 3க்கு அப்புறம் 4 வரும், 4ஆம் நூற்றாண்டு. இது கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் என்ன சமயம்னு சொல்கிறாங்க? சமண சமயம். அந்த முதுமையானவங்க தான் சமணங்கள் போட்டு பழமொழி சொல்லிகிட்டே இருப்பாங்க. சமண சமயம், சமணங்கள் போட்டு உக்காந்துட்டு. இதுவும் 17 கீழ்க்கணக்கு நூலில் தான் ஒன்று. இது எத்தனை பாடல்? இதிலே 400ன்னு வந்துட்டாவே இதில் கேள்வியிலே பதில் இருக்குது. இப்போ 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிறது 8 கால். இதுமாரி பழமொழி 400ல் எத்தனை பாடல் இருக்குது? 400 பாடல். ஈஸி தான்.
சரி, இதை அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். அப்போ ஒவ்வொரு இதுலேயும் இலக்கிய பழமொழி வந்து இதில் இடம்பெற்றிருக்கு. இலக்கிய பழமொழி சரிங்களா, அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துங்க. இதில் வந்து இது பழமொழி 400 பெயர் பெற்றது. இதில் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 400 பாடல் இருக்கு இல்லையா. இப்போ இதில் எத்தனை அதிகாரம்னா 34 அதிகாரம். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. 400 பாடல் தான், ஆனால் எத்தனை இது 400 பாடல் 4ஆம் நூற்றாண்டு எத்தனை இது 34 அதிகாரங்கள் கொண்டது. 34 அதிகாரங்கள் கொண்டது சரிங்களா. இதை வந்து முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் வந்து முதுசொல் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து பழமொழி 400 அறிகிறார். பழமொழி 400 என்னன்னு சொல்கிறாரு, முதுசொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் சொன்னது வந்து தொல்காப்பியர் சரிங்களா. ஓகே, இது பழமொழி முதுசொல்னு சொல்லிட்டு வேறு பேரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த 14 கீழ்க்கணக்கு நூல்லையே இது வந்து அதிகமான வரலாறு அதிகமாக வந்து பேசக்கூடிய ஒரு நூல் எதுங்க, இந்த பழமொழி 400 தான் அதிகமான வரலாறு பேசுது. அப்போ வரலாறு பேசுனா யார் வரலாறுலாம் பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்ககால மன்னர்கள், புலவர்கள், அப்புறம் மூவேந்தர்கள், அவங்களுடைய வரலாறு எல்லாமே பேசுறதுனால இது வந்து அதிகமாக வரலாறை தெரிவிக்கும் நூல் எதுன்னு கேட்டால் பழமொழி 400 சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து தான் இது எதை வைக்கிறாங்க, திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து தான் வந்து ரொம்ப ஃபேமஸான நூல் இந்த பழமொழி 400 சரிங்களா. ஓகே, இந்த பழமொழி அப்படிங்கிற அந்த சொல் முதல்ல எதில் இடம் பெற்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அகநானூறு இது நோட் பண்ணிங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேற்கோள்கள் நிறையா இருக்குது, நிறைய பழமொழி இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த புக் பேக் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் மேற்கோளும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு புக் பேக் பார்க்கலாங்களா. மரம் வளர்த்தால் என்ன அது, மழை பெறலாம்னா மாறி, நீர் உலகில் பிரித்து எழுதுக நீர் ப்ளஸ் உலகில், மாறி ஒன்று சரிங்களா. இதில் வந்து மேற்கோள்கள் பாருங்கள். இதில் என்னென்ன மேற்கோள்கள் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வெளியே பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திங்களை நாய் குறைத்திற்று, நிறைகுடம் நீர் ததும்பல், குன்றின் மேல் விட்ட விளக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் ஆயிரங்காக்கை கோர்க்கல், முறைக்கு மூப்பு இளமைக்கல். இது வந்து தனியாகவே நம்ம வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்குங்க. இதில் முக்கியமாக வந்து இந்த ஒன்றகம் ஒன்றில் இல்லம் இந்த மாதிரி கற்றவனுக்கு கட்டிச்சோர வேண்டாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அது முக்கியமான பழமொழி சரிங்களா, அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. சரிங்க, நெக்ஸ்ட்டு 6th ஓல்டு புக் பார்க்கலாம். இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது 6th ஓல்டு புக்கு சரிங்களா. செகண்ட் டேர்மில் கல்வியின் சிறப்பு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பழமொழி அப்படிங்கிறது ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது ஒரு பழமொழி 400 பழமொழி லாஸ்ட் வரியில் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அது இலக்கிய பழமொழின்னு சொல்லியிருக்கோம். ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், கற்றவனுக்கு கட்டுச்சோர வேண்டாம் அப்படிங்கிறது அந்த பழமொழி சரிங்களா. இது வந்து நம்ம 6th நியூ புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க 6th நியூ புக்கில் பார்த்துருப்பீங்க. ஆற்றும் கற்றார் அறுவுடையார் அஃதுடையார் அப்படின்னா நீங்கள் திருக்குறள் அடிச்சிடக்கூடாது. இது வந்து பழமொழி. நாற்றசியும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாது, தமவாயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லை. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அது வேற்று நாடு கிடையாது. எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்கள் வந்து கட்டிச்சோறு கொண்டு போகணும் கிடையாது. கட்டிச்சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த வழிநடை உணவு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உனக்கு கற்றவனுக்கு என்றைக்குமே சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கல்வியின் சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. அதுதான் இதில் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, பழமொழி சொன்னால் 3 அரை வீடு என்னது 3 அரை வீடு, அது பழமொழி 400 என்ன சொல்லியிருக்கேன் 4ஆம் நூற்றாண்டு நம்ம 34 அதிகாரம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் அது நம்ம சொன்னதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் சொல் பொருள் வந்து நல்லா பார்த்துக்கலாமா. சொல் பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. இப்போ நிறைவாக சொற்பொழு ஆற்று அப்படி சொல்லுவாங்க இல்லையா. நாற்றிசினா 4 திசை. தமவாயம் அப்படின்னா தமவேயாம் அப்படின்னா தம்முடைய. இந்த தம அப்படின்னாவே தம்முடைய நாடுகளே அப்படி சொல்கிறாங்க, எல்லா நாடு. ஆற்றுனா அப்படின்னா 6+1. இது பிரித்து எழுதுக நமக்கு வந்து கேட்பாங்க. 6+1 ஆற்று +1 போடாதீங்க, 6+1. ஏன்னா 6 அப்படின்னா வழின்னு வந்துடுது, உணா அப்படின்னா உணவு, வழிநடை உணவு. இதனை கட்டிச்சோறுன்னு சொல்லிட்டு இக்காலத்தில் சொல்லுவாங்க. எந்த காலத்தில், இக்காலத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுக்கு கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்கிறாங்க. சரி, ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். 3 உரை அறையினார். 3 உரை அப்படிங்கிறது ஊர் பெயர். அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். இந்த வந்தாவே அரசன் ஆகுச்சுங்க.
அரையன் என்பது அரசனை குறிக்கும். இந்த மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக கூட இருக்கலாம். இந்த அரையன் என்பது அரசனை குறிக்கும் அல்லது புலவரின் குடிப்பெயராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஷார்ட்கட்டு அரையன் என்றால் அரசனை குறிக்கும். சரிங்களா? 15 கீழ்கணக்கு நூலில் இது ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். கீழ்கணக்கு நூலில் இது அதிகம் வரலாற்றை சொல்கிற நூல். அந்த புலவர்கள் மன்னர்கள் மூவேந்தரை பற்றி சொல்கிற நூல் 400. இது 400 பாடல்களை கொண்டது. இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு. ஆற்றுண வேண்டுதியல் என்பது இந்த பாட்டுக்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம 12th நியூ புக்கு பேஜ் நம்பர் 203 பேஜ் நம்பர் 203 12th நியூ புக்கில் ஒரு லைன் இருக்கும். அது வந்து அரிமட்டும் சான்றோருக்கு அணி அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னு போட்டுங்க. அரிமடமும் சான்றோருக்கு அணி. சரிங்களா? அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னாவே யார்? பழமொழி 400 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. பழமொழி 400. அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸில் வந்து சிறப்பு தமிழ் 12th சிறப்பு தமிழில் பேஜ் நம்பர் 16 வந்து சிறப்பு தமிழ் பேஜ் நம்பர் 16லேயும் ஒரு லைன் இருக்குது. என்னது? நாடி நமரென்று நன்கு புரிந்தாரை கேடு பிறரோடு சூழ்தல். சரியா? இதில் என்னென்னா நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களே என்றைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. அப்படி மீறி மறந்தீங்கன்னா தன்னுடைய ஒரு மரத்திலிருந்து தன்மைக்கு தானே அந்த அடிக்கலையை நம்ம வெட்டிக்கிட்டே போட்டிருக்கோம். அந்தமாரி சொல்லி ஒரு உவமையாக சொல்லியிருப்பாங்க. நாடி சரிங்களா? நாடி நமரென்று அப்படின்னு வந்தாலும் பழமொழின்னு போட்டுங்க. பழமொழி நாடி போ அப்படிமாரி பழமொழி நாடி போ அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதுமாரி அரிமடமும் அப்படின்னா பழமொழி வந்து அறிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க. அரிமடமும் ஃபஸ்ட்டு சொன்னது. ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கு நம்புகிறேன். அரிமடமும் சான்றோருக்கு அணி அப்படின்னா பழமொழியை அறிஞ்சிக்கணும். நாடி நமரென்று நன்கு அப்படின்னா பழமொழியை நாடணும் அப்படின்னு நான் வச்சுங்க. அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோ சூப்பராக சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க.